என்ன கலர் வேணும்? பிங்கா ப்ளூவா? அவன் எத்தனை வராமக்கு எனர்ஜி மருந்து இருக்க போறேன். ஒரு 3 தரம் கை தட்டி சத்தம் கேட்கும். அவ்வளவுதான். வேற லெவல்ல இருக்குது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வாரம் உங்களுக்கு கட்டாயம் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. நான் விடிய ஒளிமி பாக்குறேன்னா எனக்கு தெரியும். நான் வெண்டா நான் கட்டி தூஷணம் போற போது வாயில வை காத்தாரியா கண்டுபிடிச்சாச்சு. நீ சுத்துதுரா. ஆமா இன்னும் கொஞ்சம் பாருங்க. நன்றி. தொண்டைங்களா போ அமிர்தம் மாறிக்கிறாங்கிறா சாமி. சொர்க்கத்துல அமிர்தம் சாப்பிட்றேன் இருந்தா அது இதுதானோ தெரியாது. அதுக்கு மேல இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேடாவில இருந்து வந்து நிக்கிறேன். யோசிச்சு அங்க நின்று வரையக்கே யோசிச்சு தான் வந்தேன். நான் அது போயிட்டு தான் போறேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டுமில்ல எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். கனடாவில இருந்து வாரீங்களோ? யாரோட வந்து நீங்க இன்னைக்கு எங்க வந்து நீங்க? ஹலோ மிஸ்டர் கிரன்ச், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு ஒரு திடீரென்று ஒரு பிளான் உண்டு. ஃபேமிலி ஆக்களோட ஒருக்கா அது நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு ஒருக்கா போட்டு வரோம்னு சொல்லி எங்கிற ஐடியா வந்து 7 மணிக்கு வீட்டை வந்து வலிக்கிட்டு 11-12 மணிக்கு சாப்பிட்டு திரும்பி வந்துருவோம்னு சொல்லி. ஆனா ஒவ்வொரு ஆக்களும் வலிக்கிட்டு போவ மற்ற நானும் ஒழும்ப நெத்திரையால் ஒழும்ப பிந்தி போட்டு கிட்டத்தட்ட வீட்டை இருந்து ஒரு 9 மணிக்கு தான் வலிக்கிட்டேன். இப்ப ஒரு 10 மணிக்கு இங்க குறிகாட்டுவான் பார்க்கிங்ல நிக்கிறேன். இனி காரை பார்க் பண்ணியாச்சு. போய் அவங்களோட ஜாயிண்ட் ஆகிட்டு என்ன மாதிரி போறோம், இந்த பயணம் ஆன்மீக பயணம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எங்களோட இணைந்துருங்க. பார்க்கிங்ல வாகனத்தை விட்டுட்டு போறோம். சொல்லுங்க. ஓ எங்களுக்கு என்னப்பா சுகம் தானே. நாங்க என்ன மாதிரி அடிக்கடி நீங்க நயனாதேவி பக்கம் மாறினீங்கன்னு கேள்விப்பட்டேன். நாங்களா? ஓ சும்மா இப்படிதான் தெரியாதா? ஓகே ஓகே ஓகே. தம்பி அடிக்கடி வரா. ஐயோ இல்லை நான் வேணா சாரி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நயனாதேவியில் இந்த பாதையெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டாங்க. உள்ளுக்க போட் நிற்கிற இடம் மட்டும் போகிறதுக்குரிய பாதையெல்லாம் வரிவாக போட்டிருக்கிறாங்க. அதான் நீங்கள் இப்போ பார்த்து நிற்கிறீங்க. இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நல்ல வெயில் ஒன்று கொளுத்துது. என்ன ரேக மப்ப போடுற மாதிரி இருந்துச்சு. மழை வர போதோன்னு யோசிச்சோம். நேற்று ஃபுல்லாக செம்ம காற்று. நேற்றிரவு இருந்த காற்றை விட இன்றைய குறைவுதான். ஆனா இந்த மழை அடிக்க போதோன்னு பார்த்தா வெயில் கொளுத்து தானே. இது ஃபுல்லா போட்டுட்டாங்க. முந்தி இந்த சைட்லாம் வந்து ஒரு உறைஞ்ச தேர் ரோட்டும் ஒரு நேரத்துல ஒரு வாகனம் தான் பெறலாம். ஒரு இடத்த ஒரு பெரிய ஒரு வளைவு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல ஒரு வாகனம் வந்தா வளைஞ்சு போற மாதிரி. இப்ப ஒரே நேரத்துல 2 பெரிய சீக்கிய வந்து போற அந்த அளவுக்கு செஞ்சுட்டாங்க. வெளியில பார்க்க தெரியல. ஆனா இது சனம் இல்லடா. இதை தாண்டி சனம் நிக்கிச்சுல நேரங்கள். அம்மா நகரையில அது என்னாலும் இப்ப குறைவா தான் இருக்குண்டே. ஓகே ஒரு மாதிரி எங்கிற ஆக்களை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கா நிக்கணும். ஆண்டவா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி அதுக்கு இப்பான் லைன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இது அடிக்க வந்திருக்கு. ஒரு மாதிரி இதுல ஒரு 3/4 மத்தியால நெத்திர உண்டா. பிறகு இப்பான் கப்பல் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இதே புள்ளோ ஒரு கப்பலை தான் ஒரே தெரியுறாங்க போல. ஐயோ டயர்ட் ஆயிட்டேன். சரியா டயர்ட் ஆயிட்டேன். சும்மா இருக்க நெத்திர வருது. அதால டயர்ட் ஆகிட்டேன். ஓகே கதவு திறந்தாச்சு. படிப்படியா போய்கொண்டிருக்கிறோம். வழியில போட்டோம்னா சக்சஸ். அதுக்கு அங்கால ஏறிடலாம். ஓகே கொஞ்சம் டீம் முன்னுக்கு போட்டு நாங்க இதுல நிக்கிறோம். நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் அடுத்த போட்டானா இல்லாட்டி கணக்கு பார்த்துட்டு எங்களை முடுவாங்களான்னு பாப்போம். ஒரு மாதிரி சக்சஸ். வெளியில வந்துட்டேன். ஆண்டவா காத்து அடிக்குது. ஐயா மூடியல. இப்ப முன்னுக்கு போற ஒரு ஆள் இவ ஒரு 2 இன்ச்சு கூந்தல வச்சோண்டு படத்துல பாரு இருக்கு. எங்களை ஒரு காக்கத்து இந்த 2 இன்ச்சு கூந்தல்ல இவாதான் இந்த 2 இன்ச்சு கூந்தல வச்சோண்டு படத்துல பாரு இருக்கே. சாய் திரும்ப மாட்டா. ஆள் கொஞ்சம் கோபத்துல நிக்கிறா. ஓகே முக்கியமா வந்து இந்த இடத்துல ஜக்கெட் எடுத்தா தான் கப்பலுக்கு வருவாங்க. வீர்காப்பு கவசம் இப்ப ஜக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு. இதெல்லாம் எங்கேயாச்சும் மாறும். சரி ஆளால வலிக்கிட்டா. ஓகே கப்பல் எடுத்துட்டாங்க. சும்மா நேரம் தனமா காத்து வர அடிக்குது.
நாங்க ஏறியாச்சு. ஆனா என்னதான் சரியான வக்கையா இருந்தாலும் இந்த கடல் காத்துக்கு ஒரு ஒரு விதமான குளிர் ஒன்று அடிக்குது. அதுவும் நல்லா தான் இருக்கு. இங்க மார்ஜெல வெத்தில தூக்கி விட்டுறாது தெரிய. நான் சொல்ல நம்பி அந்த நபர் இன்னொரு வரையல. அவர் நேற்று இரவு கரையலன்னா அது இப்ப மதன கரையலன்னா அது நான் சொல்லிட்டு போய் கொண்டிருப்பேன். எத்தனை வருது எவ்வளோக்கு அப்ப என்ன எனர்ஜி மறந்துருத்த நீங்களோ எத்தனை வராம இருக்க எனர்ஜி மறந்துருத்தீங்களோ அவர் எத்தனை வராம இருக்க எனர்ஜி மறந்து இருக்க போறேடா. ஆனா சுப்பமிட்டர் ஒரு கேட்க ஒரு 3 தரம் கை தட்டி சண்டை கேட்க அவதான் சிம்பிள் தான். சும்மா சொல்லக்கூடாது. தங்க நிறத்துல ஜொலிச்சு கொண்டு இருக்கு அம்மலாச்சிட்ட கோபுரம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல கிட்ட போயிடுவா. இன்னும் கொஞ்ச நேரம் வேற லெவல்ல இருக்கு. ஓகே, ஒரு மாதிரி நான் இதுக்குள்ள என்ற ஆயிட்டேன். இந்த முன்னுக்கு கோபுரம் தெரியுது. உள்ளுக்க போக போறேன். நம்ம காசு கொடுத்துறீங்களா? அதான் தெரியல. ஜீவாக்காங்க. ஓகே, இதுல போட்டு அந்த காசை கொடுத்துட்டு நாங்க போக சரியா இருக்கோம். இந்த வேலையை வந்து நீங்க போல இன்னும் வார இன்னைக்கு வந்து உலக அதிசயம் போல. என்ன கலர்ல வேணும் பிள்ளைக்கு? என்ன கலர் வேணும்? பிங்கா ப்ளூவா? பிங்கா. சரி, ப்ளூ மதுஜனுக்கா? காணுமா? 2 காணுமா? மதிஜனு கொண்டு உங்களுக்கு கொண்டா இல்லாட்டி உங்களுக்கு 2? இவ்வளவு காத்தடிக்குது, ஒரு காத்தாடி இல்லையா இந்த பிள்ளைக்கு? என்னக்கா செருப்பு வைப்போமோ? எதக்கா? மாறன் 39 கடை 10 நம்பர் எங்க இருக்கா? இருக்கு. ஓகே ஓகே சரி அப்பா இதுல வைக்கிறோம். ஓகே, நைனாதேவி நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. வேற லெவல்ல இருக்குது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வாரேன். இப்ப எங்களோட வந்தாலே ஒரு குட்டி பிள்ளை, அவளுக்கு காத்தாடி வேணுமா? சரியோ, நானும் தர்றேன் காத்தாடிய காணையில. அப்ப கோயிலுக்குள்ள போவோம்னா சரி சின்ன பிள்ளைனே எங்கேயாச்சும் தேடி காத்தாடிய கண்டுபிடிப்போம் போய் கொண்டிருக்கிறேன். ஆனா தீ மிதிக்கிற மாதிரி காலெல்லாம் சுடுவு. அந்த அவசரப்பட்டு ஓடினா இன்னும் அள்ளும். சரியோ, அது பிராண்டி எடுத்தா இல்ல. உங்களுக்கு என்ன வரும் நோவுதோ? குளிர்றது தானே ஐஸ் கட்டியில கால் வச்ச மாதிரி ஏலியன். நீங்க ஏலியனா தான் இருக்கணும். இப்படி குளிர்ன்றீங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் ஏதாவது இருக்கா? இல்ல உங்களுக்கு இந்த எங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு குளிர்னா உங்களுக்கு கட்டாயம் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. நான் விடிய ஒளிம்பி பாக்குறேன்னா எனக்கு தெரியும் நான் வெண்டா. நான் கட்டி தூஷணம் போது வாயில வை முதல்ல எப்படியாச்சும் சரியோ எனக்கு தெரியாது. காத்தறிய கண்டுபிடிக்காட்டி இந்த கடலுக்கு தள்ளி விடுவோம். ஆரோர குலசாமி ஓலை வேஞ்சி வச்சுட்டான். அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாம், நாங்கல்ல அண்ணா பிக்மி வருவீங்களோ அண்ணா? ஒட்டு காத்தாரியன்னா பரவாயில்ல, கராச்சி போட்டோம். அண்ணிய காணல இதுக்கெல்லாம் வந்த காணல அப்புறம் கண்டுபிடிப்போம். பெரிய உதவி. எத்தனை என்ன இருக்கு? என்ன மணி இருக்கு இல்லமோ? என்ன மணி தருவீங்களோ? என்ன பண்ணாங்க சுத்துதே காத்தாதே. ஓகே, 2 காத்தாரி வாங்கியாச்சு. சுத்துதா. ஓகே, குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்லிவினாம். அதால வந்து கால்களிட்டு கோயிலுக்குள்ள போவோம் இருந்தேன். அதுக்கு முன்னாம் அவள் கேட்டால் ஒரு மாதிரி காத்தாரிய கண்டுபிடிச்சாச்சு. நீ சுத்துதுரா. ஆமா, நல்லா தான் இருக்கேன். முந்தி அந்த அப்ப முன்னுக்கு கேண்டீன்ல என்ன முன்னுக்கு என்னடா பேர் கரியல்? என்ன கரியல்? பார்
லேடி இது ஜென் சைக்கிள்ல பார்ல வச்சு கொண்டு ஏத்தி அனுப்பவே கோயில் திருவிழா முடிஞ்ச பிறகு இப்படி சுத்தி வரும் வந்த ஞாபகம் தான் வருது. எவனையா வாக்கு கொடுப்போம், என்ன 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 ஃபீல் பண்றான்னு சொல்லி பார்ப்போம். அதுதான் நீங்களா அண்ணா கொடுங்க, நீங்க நீங்க வருங்க, நீங்க வருங்க. ஓகேயா குட்டா ஐந்தம்மா மச்சாவா ஐந்தம்மா மச்சாவா ஓ அண்ணா கோவிலுக்கு வந்துட்டு முகம் கழுவ மாட்டேரா. அண்ணா லண்டன்ல பிறந்து வந்தவ இந்த தண்ணியில மூஞ்ச கழுவினா மூஞ்ச கறந்து போயிடும். அதான் அள்ளி தண்ணியால ஏத்தி விட்டேன். என்ன எரியுமோ கறக்குமா சொன்னா கறக்குமாண்டு அப்படிதான் சொல்றாங்க, தெரியல உப்பு தண்ணி. ஓகே நீ நாங்க அவர்கிட்ட கதை எவருங்க அவர் அப்படித்தான் ஏலியன்ட் ஏலியன்ட் உப்பு தண்ணியில கழுவ மாட்டேன். என் ஏலியன்ட்டுக்கும் உப்பு தண்ணிக்கும் ஒத்து வராது. நான் நினைக்கிறேன் அவர் என்ன ஃப்ரூட் டெபிள் ஃப்ரூட் சாப்பிட்டு இருக்கிறேன் போல. ஓகே நாங்கள் மூஞ்செல்லாம் கழுவிட்டோம், முள்ளுக்கா போகிறோம், ஆன்மீக மயமாக இணைய போகிறோம். ஸோ வழியில் வந்து நாங்கள் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். கோயிலெல்லாம் கும்பிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு போகிறோம். சரியா, சாப்பிட்றதான் முக்கியம், முதல் சாப்பிட்டு வரோம். சரியா, ஒரு ரூபா கொடுத்தாலும் அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கு நீ ஆகாது. சரி என்ன ப்ரோ என்ன போலுங்க ஒழுங்கா ஜமமுறை இருக்க தெரியாது. எத்தனை வயசு உங்களுக்கு? 16. சின்ன பொடியே புஞ்சி மல்லி பொடி சைஸ் மல்லி உனக்கு ஒழுங்கா சபை இருக்க தெரியாது. இப்போ சோறு வைக்க போயினா சாம்பார் இன்னும் கொஞ்சம் பாருங்க. நன்றி. சும்மா சொல்லக்கூடாது, எத்தனை கோடியை கொட்டி செலவழித்து எந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டாலும் ஆனால் நயனாதேவி அம்மாவில் இந்த சாப்பாட்டுக்கு ஈடு இணையா ஒன்றும் இல்லையண்டல. ஆமா கொண்டைங்களா போ அமிர்தம் மாறிக்கிறாங்கிறா சாமி. ஆமா அமிர்தம் சொர்க்கத்துல அமிர்தம் சாப்பிட்றேன் இருந்தா அது இதுதானோ தெரியாது. அதுக்கு மேல இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாளாச்சி இது வந்து அம்மாளாச்சின்ற அன்பர் அப்பா இது அதான் சாப்பிட்ற இப்படி இருக்கு, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. வணக்கம் வணக்கம், நான் கேடாவில இருந்து வந்து நிக்கிறேன். நயனாதேவிக்கு இன்னைக்கு நீங்க வந்து நேற்று சொன்னீங்க தம்பி இன்னைக்கு நயனாதேவிக்கு போவோம் வந்து என்ன திடீரென்னு முதல்ல யோசிச்சீங்களா இல்ல திடீரென்னு? முதல்ல யோசிச்சு அங்க வரைக்கே யோசிச்சு தான் வந்தேன். நயனாதேவி போயிட்டு தான் போறேன்னு சொல்லி அதான் உங்களை கேட்டேன்னா நீங்க ஓகே சொன்னவாடியா உடனே ராத்திரியே முடிவெடுத்துட்டு டக்குன்னு உடனே வலிக்கிட்டு வந்துட்டேன். கோயில உங்களுக்கு எந்த பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டுமில்ல எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். ஓ நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வந்தா நடுக வந்துதான் போவோம், வரா போறதே இல்லை. கோயிலுக்கு வந்து எத்தனை வருஷத்துக்கு இங்க வாரீங்க? இப்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் வாரம். 3 வருஷம் அப்புறம் இங்க வாரீங்க. இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டு போயிருக்கீங்க. உங்களோட அந்த சந்தோஷம் என்ன மாதிரி இருக்கு? நல்ல சந்தோஷமா இருக்கு. சாய் சொல்லுங்க, நான் சாய்ன்னு சொல்லுங்க. சாய் சாய்ன்னு சொல்லுங்க. பாய் சாய் சாய் சொல்லுங்க. சாய் பேர் என்ன? சாய். சாய்யா? கேடாவில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்க. கனடாவுல இருந்து வாரீங்களோ? யாரோட வந்து நீங்க? அம்மா. நீங்க? அம்மா. அம்மா. இன்னைக்கு எங்க வந்து நீங்க? கோயிலுக்கு. கோயிலுக்கு வந்தீங்களா? என்ன வாங்கினீங்க கோயில்ல? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் பிடிக்குமா பிள்ளைக்கு?
என்ன கலர் ஐஸ்கிரீம் வேணும்? என்ன ஃப்ளேவர்? Pink. பிங்க். ஸ்ட்ராபெரியா? ஸ்ட்ராபெரி பிங்க் யாராச்சும் பாரா? பிங்க். ஓகே. ரோஸ். ரோஸ். எல்லாம் ஒன்றுதான். சரி. ஓகே, இப்ப நயனாதி போய் கோயில் எல்லாம் பரிவா கும்பிட்டு வந்து நிக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை மைக் வந்து வீடியோ எடுத்துருவாங்க கவரேஜ் போட்டு, அதனால நாய்ஸ் ரெடியூஸ் பண்றதுதான் கஷ்டம். இப்ப இனி போய் நான் அந்த கரையில மைக் அண்ணன் திரும்ப மாத்தி தருவீங்களோ இல்லாட்டி என்ன மாதிரி திருப்பி செய்யலாம்னு சொல்லி கேட்கணும். மைக்கு அக்கா எனக்கு மைக் வாங்கி தர போறா. ஓகே, இதுக்காக இன்றைய கொஞ்சம் என்ன சொல்றது, பழைய மாதிரி எனர்ஜியா கத்தி போல வீடியோ செய்யல. ஏன் சொல்லுமா, நாங்க கோயிலுக்கு வந்துடுறாங்க, கோயிலுக்கு வந்து முன்னே இருக்கிறாங்க, அதால அமைதியா போய் இப்ப வர்றதுக்கு கொஞ்சம் கூறிட்டு வாரோம் நாங்க. இப்ப இனி வந்து கப்பல்ல ஏறி கப்பல்ல இருந்து அப்படியே வீட்டா போறதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம மிஸ்டர் கிளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப நயனாதிக்கு முடிச்சு போட்ட ரங்கி நாங்கெல்லாம் யாரு? நீங்க? நாங்கெல்லாம் கண்ணாடி போட்ட டீம். என்ன டீம் சாய்? கண்ணாடி போட்ட கிளாஸ் டீம். கண்ணாடி போட்ட டீம். கண்ணாடி போட்ட கண்ணாடி சாய் சொல்லுங்க. கண்ணாடி போட்ட டீம். ஓகே, குட். கண்ணாடி போற டீம் ஒன்றும் செய்யல, கண்ணாடியை வாங்கினதான் எங்க டீம்ல சேரலாம் என்னம்மா? ஓகே, சரி, எல்லாரும் பாய் சொல்லுங்க சாய். பாய். பாய். இந்த கண்ணாடி ஓகேயோ? உடனே மாட்டு கண்ணாடியா இருக்கு. ஓகே 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 ஓகே, நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். பாய். பாய்.